நான் முழுவதும் உட்கார்ந்து ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. அவங்க ஜெபிச்சுட்டே ஹalleluya. இருக்காங்க. பேதுரு வாசற்படியில வந்து நின்னு கதவை தட்டுறாரு. ஆமென். கதவை தட்டுறாரு. ஹalleluya. ஒருத்தி ஓடி வரா ரோதை. ஆனா கதவை திறக்கல. வெளியே நிக்கிறது யாரு? நான் பேதுரு வந்திருக்கேன். உடனே உள்ள ஓடி ஐயோ பேதுரு வந்துட்டாரு. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து 14 வருஷத்தை வாசிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். ஹalleluya. 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 அந்த சத்தத்தை கேட்டவனே பேதுரு வாசல் படிக்க வந்துட்டாருன்னு சொல்லி ஸ்தோத்திரம். அறிவித்தாள். ஆனா ஜெபித்த மக்கள் என்ன சொன்னாங்க? பிதற்றுகிறாய் என்றார்கள். 15 நேரங்கள் இது எப்படி ஆகும்? நம்ம பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தார். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஹalleluya. சில நேரங்கள்ல நம்முடைய அவிசுவாச ஜெபத்துக்கு கூட பதில் கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஆமென் ஆமென். ஜெபிச்சா அற்புதம் நடக்குங்கிறது தெரியும். ஆமா. ஆனா இவ்வளவு பெரிய இரும்பு கதவெல்லாம் திறந்து இவரை எப்படி காப்பாற்ற முடியும்? ஸ்தோத்திரம். அப்ப உள்ளுக்குள்ள எங்க ஒரு பக்கத்துல என்ன இருக்குது? ஆஹ், இது எப்படி நடக்கும்? இவ்வளவு பெரிய கரடு முரடான ஆளு எப்படி மனம் திரும்பி ஊழியக்காரனா மாற முடியும்? இவெல்லாம் நம்ம திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. சில ஆட்கள் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஒரு செகண்ட்ல மாத்திடுவார். ஆமென். இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம். அது நீ பிதற்றுகிறாய், அது எப்படி அவங்க திருந்துவாங்க அப்படி நம்ம வாய்நாள் சொல்லிக்கிறது நம்மளே கேள்விப்பட்டுப்போமே. அல்லேலூயா. ஆனா ஜெபம் எவ்வளவு பெரிய வல்லம் உள்ளது. அவிசுவாசம் உள்ளவங்களை கிட்ட போய் அந்த ஜெபத்துடைய பதில காட்டுறாரு ஆண்டவர். நீ ஆகாது தள்ளப்பட்ட இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சா, ஆனா உன் முன்னால கொண்டு வந்து அது உண்மை, நீ ஜெபிச்சதை நான் கேட்டேன், இன்னைக்கு உன் முன்னால பேதுரு விடுதலையாக்கப்பட்டு வந்திருக்கிறார், அதை கண்டு பிரமிக்க வைப்பார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இது எப்படி ஆகுமோ, எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, என் வாழ்க்கையில இனி ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா, இனி என் குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகுமா, சகோதரத்துல அப்படி உண்டாகுமா, என் சரீரத்துல இன்னொரு பலன் உண்டாகுமா, நான் எலும்புவேனா, நடப்பேனா. அல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலை இனி யார் விடுவிப்பா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த ஜெபம் அரண்களை நிர்மூலமாக்கும். இந்த ஜெபம் உங்களை பிரமிக்க வைக்கும். ஜெபம் வெளிச்சம் உண்டாக்கி